Hello students, welcome to DK Math Tutorial Center. இப்போ நம்ம exercise 8.1 அதாவது chapter 8 statistics and probability theoryல exercise 8.1ல 12th sum பார்க்க போகிறோம். So 12th sum, the measurements of the diameter in centimeters of the plate prepared in a factory are given below சொல்லி இந்த கொஷின் கொடுத்துருக்காங்க. இப்போ diameter வந்து சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. 21 to 24, 25 to 28 இந்த மாதிரி சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. பிளேட்ஸோட கவுண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. 21 25 சென்டிமீட்டர் அளவு உள்ள பிளேட் வந்து 15 பிளேட் இருக்குதுன்னு எண்ணிக்கை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஸ்டாண்டர்ட் டிவிஷன் எப்படி கண்டுபிடிக்கணும் பார்க்கலாம் வாங்க. சம் எப்படி பண்ணலாம்னு பார்ப்போம். இப்போ சொல்யூஷன் எழுதிக்குவோம். சொல்யூஷன் போட்டு ஃபஸ்ட்டு நம்ம என்ன எழுதணும்னா அஷ்யூம்டு மீன் நம்ம முதல் எழுதணும். ஸோ அஷ்யூம்டு மீன் அடுத்து எழுதுவோம். அஷ்யூம்டு மீன் ரேஞ்சு வச்சு கண்டுபிடிக்கணும். ஸோ முதல் வந்து எக்ஸ்ஐ அப்புறம் எஃப்ஐன்னு போடணும். அதாவது எக்ஸ்ஐக்கு பதிலாக அந்த டயாமீட்டர் இருக்குல்ல அதை எழுதணும். இப்போ இந்த 21 to 24 இந்த ரேஞ்ச் இருக்குல்லப்பா, 21 to 24, 25 to 28 இந்த ரேஞ்ச் எழுதணும். 28, 29 to 32, 33 to 36, 37 to 40, 41 to 44 ஸோ இந்த ரேஞ்ச் எழுதணும். அதுக்கப்புறம் எஃப்ஐயோட வேல்யூ என்ன எழுதணும்னா இங்கே 15, 18, 20 கொடுத்துருக்காங்களே நம்பர் ஆஃப் பிளேட்ஸோட வேல்யூ, இதோட வேல்யூ எழுதணும். 15, 18, 20, 16, 8, 7 ஸோ இது வந்து எழுதிட்டு அதுக்கப்புறம் எக்ஸைன்னு போட்டு இப்போ தான் நம்ம என்ன எழுதணும்னா அதாவது இது வந்து எக்ஸ்ஐ எடுக்கும் ரெண்டு வேல்யூ இருக்குல்லப்பா, 21 25 வேறு ரேஞ்சு வேறு கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட மிட் வேல்யூ வந்து எக்ஸ்ஐயாக எழுதணும். இதை நம்ம எக்ஸ்ஐயாக எடுத்து இதை வச்சு நம்ம சம் பண்ண முடியாது. ஸோ இது ரெண்டுக்குமே ஆவரேஜாக கண்டுபிடிக்கணும் வேல்யூ. ஸோ ஆவரேஜ் எப்படி கண்டுபிடிக்கணும்னா இப்போ 21, 24 இருக்கு இல்லையா, இங்கே நான் ரஃபாக எழுதி காட்டுறேன். 21 + 24 / 2 அப்படின்னு சொல்லி ஆவரேஜ் எடுக்கணும். இப்போ 2 + 2 4, 1 + 4 5 / 2. ஸோ இதை 2ஆல் டிவைட் பண்ணால் 2 2s are 4, ரிமைண்டர் 5, 2 2s are 4, 1 பாயிண்ட் வச்சு 2 5s are 10. ஸோ இதை டிவைட் பண்ணால் 22.5ன்னு வரும். ஸோ இந்த 22.5 தான் நம்ம வந்து இங்கே எழுதணும். அதே மாதிரி 25 + 28 ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணால் என்ன ஆன்சர் வரும்னா 26.5ன்னு வரும். இங்கே 30.5ன்னு வரும். அதுக்கப்புறம் இங்கே 34.5ன்னு வரும். இங்கே 38.5ன்னு வரும். இங்கே 42.5ன்னு வரும். இப்போ இதை நம்ம எழுதிட்டோம். இப்போ எஃப்ஐ இருக்குது, எக்ஸ்ஐ இருக்குது. இப்போ டிஐ கண்டுபிடிக்கணும். டிஐயோட வேல்யூ என்ன, எக்ஸ்ஐ - ஏ இந்த ஃபார்மேட்டில் எழுதணும். ஸோ எக்ஸ்ஐ - ஏன்னா என்னதுன்னா என்னது அஷ்யூம்டு மீன்னு அர்த்தம். அஷ்யூம்டு மீன்னா இப்போ இதில் எத்தனை வேல்யூ இருக்குது, 1 2 3 4 5 6 6 வேல்யூ இருக்குது. இப்போ இது 3 ஸ்ப்ளிட்டு பண்ணால் சென்டரில் 1 இருக்காது. இது 3 ஸ்ப்ளிட் பண்ண சென்டரில் 1 இருக்காது. அப்போனா சென்டரில் இருக்க 2 இதையும் எடுத்து இந்த 2ல் எது பெரிய வேல்யூ, 34.5 தான் பெரிய வேல்யூ. ஸோ இந்த நம்பரை தான் நீங்கள் அஷ்யூம்டு மீனாக எடுக்கணும். அதாவது எக்ஸ்ஐ - 34.5 இங்கே நீங்கள் ரஃபாக எழுதிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்த்து சம் பண்ணும்போது புரியும். இப்போ எக்ஸ்ஐயோட வேல்யூ 22.5 - 34.5 இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் -12ன்னு வரும். ஸோ 26.5 எக்ஸ்ஐயோட வேல்யூ மைனஸ் ஒரு 34.5. ஸோ எக்ஸ்ஐயையும் 34.5ஐயும் மைனஸ் பண்ண என்ன வரும், 8 வரும், -8. ஸோ 30.5 இது
இது வந்து 30.5, இது வந்து 34.5. ஸோ இது ரெண்டையும் மைனஸ் பண்ண என்ன வரும்? 4 வரும். அதேமாதிரி இங்கே 0 வரும், 4 வரும், 8 வரும். இப்போ அடுத்த ஸ்டெப்பு பண்ணுவோம் FI/DI. ஸோ FI/DIனா என்னதுன்னா, FIயோட வேல்யூ 15 இருக்கு இல்லையா, DIயோட வேல்யூ -12 இருக்கு இல்லையா, இந்த ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி வர்ற ஆன்சர் தான் FI/DI. ஸோ அதை மல்டிபிள் பண்ணால் -118 வரும். அப்புறம் இது -144 வரும், இது -80 வரும், இது 0 வரும், இது வந்து 32 வரும், இங்கே வந்து 56 வரும். தென் இப்போ DI² எழுதிக்குவோம். DI² எழுதுனா தான் அடுத்த ஸ்டெப்பில் DI² வந்து கண்டுபிடிக்க முடியும். முதல்ல DI² பண்ணி எழுதிக்குவோம். DI²னா என்ன? இப்போ -2 ஸ்கொயர் பண்ணால் 144 வரும், 8 ஸ்கொயர் பண்ணால் 64, 4 ஸ்கொயர் 4 × 4 16, 0 ஸ்கொயர் பண்ணால் 0, 4 ஸ்கொயர் பண்ணால் 16, 64 இதை எழுதணும். இப்போ FI/DI² என்ன அர்த்தம்? FIயோட வேல்யூ 15 இருக்கா, DI² வேல்யூ 144 இருக்கா. ஸோ இந்த 15ஐயும் இந்த 144 ரெண்டையுமே மல்டிபிள் பண்ணி, ஸோ இந்த 15ஐயும் இந்த 144ஐயும் மல்டிபிள் பண்ணி வர்ற ஆன்சர் தான் FI/DI². ஸோ 2160 மல்டிபிள் பண்ணால் வரும், 18ம் 64ம் மல்டிபிள் பண்ணால் 1152 வரும், 20 16 மல்டிபிள் பண்ணால் 320, அடுத்த ஸ்டெப்பு 0, அடுத்து 128, அடுத்து 448 வரும். அதுக்கப்புறம் அவ்வளோதான்ப்பா. இப்போ இவ்வளோ தான் டேப்லர் காலம். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, என்னோட வேல்யூ எழுதணும். இந்த FI இருக்குல்லையப்பா, இந்த FIன்னு வந்தாலே XI இப்போ இந்த ரெண்டு ஃபார்மேட்டில் எழுதினாலே FIயோட டோட்டல் தான் நம்ம என்னன்னு எழுதணும். ஸோ FIக்கு இதை பூரா ஆட் பண்ணால் என்ன ஆன்சர் வரும்னா 84 வரும். அதே மாதிரி சம்மேஷன் ஆஃப் FI/DI போகணும். இதை பூரா ஆட் பண்ணால் என்ன வரும்னா -316 வரும். அதே மாதிரி FI/DI² இதை பூரா ஆட் பண்ணால் சம்மேஷன் ஆஃப் FI/DI² இதை பூரா ஆட் பண்ணோம்னா 4208 வரும். சிக்மா ஈக்குவல்டுன்னு போட்டு ஸ்கொயர் ரூட் போட்டு சம்மேஷன் ஆஃப் FI/DI² /n போட்டு மைனஸ் போட்டு சம்மேஷன் ஆஃப் FI/DI/n /2. ஸோ இதுதான் ஃபார்முலா. ஓகே அப்பா. ஸோ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம். ஸோ முதல்ல அப்ளை பண்ணதான் எடுத்து எழுதுவோம். உங்களுக்கு நான் எழுதி காட்ட மறந்துட்டேன், எடுத்து எழுதணும். என்னோட வேல்யூ 84. இங்கே நீங்கள் டேப்லெட் காலத்தை எழுதுனதை தனியாக கீழே எடுத்து எழுதணும். சரியா? என்னோட வேல்யூ 84. சம்மேஷன் ஆஃப் FI/DI வேல்யூ -316. சம்மேஷன் ஆஃப் FI/DI² வேல்யூ 4208ன்னு எழுதணும். என்னோட வேல்யூ என்ன? 84. ஸோ 84ன்னு போட்டு சம்மேஷன் ஆஃப் FI/DI² 4208. ஸோ 4208 போட்டு மைனஸ் போட்டு என்னோட வேல்யூ என்ன? 84. ஸோ இந்த 84 போட்டு சம்மேஷன் ஆஃப் FI/DI இருக்குல்ல, அதோட வேல்யூ -316. அதை -316 ஸ்கொயர் பண்ணணும். அவ்வளோதான். இப்போ இதை ரெண்டையும் சம் கேன்சல் பண்ணோம்னா 50.095 மைனஸ் போட்டு 3.760 ரெண்டையும் கேன்சல் பண்ணோம்னா, ஸோ இங்கே வந்து 50.095 அதாவது மல்டிபிள் பண்ணோம்னா 14.14 வரும். 3.76 × 3.6 பண்ணால் இந்த ஆன்சர் வரும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து 35.96 வரும். ரெண்டே மைனஸ் பண்ணோம்னா அதுக்கப்புறம் இதை வந்து ரூட் எடுக்கணும். ரூட் எடுத்தால் 5.996 வரும்.
அப்புறம் ஆன்சர் வந்து 6ன்னு எழுதும் ரவுண்ட் அப். ஸோ சிக்மாவோட வேல்யூ 6 ஆன்சர். அதாவது 5.9 ஆவரேஜாக அப்ராக்சிமேட்டாக எழுதும் ரவுண்டாக 6ன்னு எழுதுறோம். அவ்வளோதான் ஆன்சர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.